السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் இந்த சபையில் எம்மை ஒன்று சேர்த்தானோ அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்கிறோம். அவர்களோடு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு வாய்ப்பை தரவில்லை என்றாலும் நாளை மறுமையில் அவர்களோடு அல்லாஹ் எம்மை வாழ வைப்பான் என்ற ஆதரவோடு எம்முடைய வாழ்வை நாம் கழித்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுவை நேசிப்பது போன்றல்ல அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது. அல்லாஹுவை நேசிப்பது ஹுப்புன் ஃபித்ரி, இயற்கையான நேசம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் பொழுது ஃபித்ராவில் தான் பிறக்கிறது, இயற்கையில் தான் பிறக்கிறது. தன்னை படைத்த இறைவன் யார் என்பதை தெரிந்துதான் பிறக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த படைப்புகளை படைத்த பொழுதே எல்லோரிடத்திலும் அல்லாஹ் வாங்கினான் வாக்கு, அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய இறைவன் இல்லையா? எல்லா உயிர்களும் சொன்னது பலா, ஆம் யா அல்லாஹ். அந்த இயற்கை முஸ்லிம்களாக இருந்தாலும் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் இறைவனை ஏற்று வாழ்பவர்களாக இருந்தாலும் இறைவனை ஏற்று வாழாதவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களுடைய உள்ளத்தில் இயற்கையாக ஏதோ ஒரு மூலையிலாவது இருக்கும், தன்னை படைத்த இறைவன் அல்லாஹ், அவனை நாம் நேசிக்க வேண்டும் என்று. என்னை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான், அவனுடைய நேசம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் இயற்கையான ஒன்று. இமாம் ஜௌசி ரஹிமஹுல்லா சொன்னார்கள், ஆனால் அல்லாஹுடைய தூதரை நேசிப்பது ஹுப்புன் இக்தியாரி, தேர்ந்தெடுத்து நேசிப்பது. அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையை தெரியாமல் ஒருவர் அல்லாஹுடைய தூதரை நேசிக்க முடியாது. அல்லாஹுடைய தூதருடைய குணத்தை தெரியாமல் ஒருவர் அல்லாஹுடைய தூதரை நேசிக்க முடியாது. அல்லாஹுடைய தூதருடைய பண்புகளை அறியாமல் ஒருவர் அல்லாஹுடைய தூதரின் மீது முஹப்பத்தை வைக்க முடியாது. அதனால்தான் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்படி குர்ஆனை கற்றுக் கொடுப்போமோ அது போன்று அல்லாஹுடைய தூதருடைய வரலாற்றையும் கற்றுக் கொடுப்போம், சீராவை கற்றுக் கொடுப்போம். குர்ஆனை ஓதுவது அல்லாஹுடைய தன்மைகளை வாசிப்பது அல்லாஹுவின் மீதுள்ள அன்பை வெளிப்படுத்தும், அதிகப்படுத்தும். சீராவை அறிவிக்கும் போது அல்லாஹுடைய தூதருடைய வரலாற்றை அறிவிக்கும் போது அல்லாஹுடைய தூதரின் மீதுள்ள அன்பு அதிகமாகும். அதனால் நாங்கள் குர்ஆனை கற்றுக் கொடுப்பது போன்று எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சீராவை, அல்லாஹுடைய தூதருடைய வரலாற்றை கற்றுக் கொடுப்போம். அல்லாஹுடைய தூதருடைய இந்த தேர்ந்தெடுப்பின் இந்த நேசத்தை அல்லாஹ் கடமையாக்குகிறான். இது இல்லாமல் ஒருவருடைய ஈமான் முழுமையாகாது. லா யுமினு அஹதுக்கும், உங்களில் யாரும் முஃமின்களாகவே மாற முடியாது. எதுவரை ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன், உங்களுடைய பெற்றோர்களை விட பிள்ளைகளை விட ஒட்டுமொத்த உலகத்தை விடவும் நான் உங்களுக்கு நேசமுள்ளவனாக மாறாத வரை உங்களில் யாரும் முஃமினாகவே மாற முடியாது, ஈமானை முழுமையாகாது. இந்த ஹுப்புல் இக்தியாரியை உள்ளத்தில் முழுமையாக்காமல் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக இந்த பூமியில் நேசித்தவர்கள் யார்? நாம சஹாபாக்கள். அவர்களை போன்று அல்லாஹுடைய தூதரை நேசிக்கவே முடியாது. அல்லாஹுடைய தூதரோடு வாழ்ந்த அந்த நாட்கள் எல்லாம் அவர்களுக்கு சொர்க்கம். இந்த பூமியில் சொர்க்கத்தின் மனிதர் இந்த பூமியில் வாழ்வது, அவரோடு வாழ்வது என்பது சொர்க்கம் அவர்களுக்கு. இந்த பூமியில் அல்லாஹுடைய தூதரோடு காலையை கழித்தார்கள், மாலையை கழித்தார்கள், இரவை கழித்தார்கள்.
அந்த நபித்தோழர்கள் தான் எம்மை விட அல்லாஹுடைய தூதரை அதிகம் நேசித்தவர்கள். அவர்களுடைய நேசிப்பை நாம் எம்முடைய வார்த்தைகளால் விவரித்து விட முடியாது. அவர்களும் அல்லாஹுடைய தூதரை நேசித்தார்கள். அல்லாஹுடைய தூதரின் நேசமும் என் மீது கிடைக்க வேண்டும் என்று எல்லா நபித்தோழர்களும் விரும்பினார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஃபத்ஹ் மக்கா, இஸ்லாமிய மார்க்கம் வெற்றி அடையக்கூடிய அந்த மக்காவுடைய வெற்றிக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னால் தான் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார். ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹுடைய தூதரை சந்தித்து கேட்கிறார் ஒரு முறை, யா ரசூலல்லாஹ், ஐயுன் நாஸ் யஹப்பு இலைக், மனிதர்களில் உங்களுக்கு விருப்பமானவர் யார்? ஐயுன் நாஸ் யஹப்பு இலைக், மனிதர்களில் உங்களுக்கு விருப்பமானவர் யார்? அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஆயிஷா, என்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அம்ர் இப்னு ஆஸ் மறுபடியும் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை, மினர் ரிஜால், ஆண்களிலிருந்து, நான் பெண்களிலிருந்து கேட்கவில்லை, ஆண்களிலிருந்து யார்? அம்ர் இப்னு ஆஸ் விரும்புவது அல்லாஹ்வுடைய தூதர் தன் பெயரை சொல்ல வேண்டும் என்பது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அபூஹா, அவர்களுடைய தந்தையாகிய அபூபக்கர் சித்திக். அதற்கு பிறகு யார் அல்லாஹ்வுடைய தூதர்? உமர். அதற்கு பிறகு யார்? அல்லாஹ்வுடைய தூதர் மற்ற சஹாபாக்களுடைய பெயரை குறிப்பிட்டுக் கொண்டே வருகிறார்கள். அம்ர் இப்னு ஆஸ் அந்த கேள்வியை விட்டு விடுகிறார். ஏன் விடுகிறார்? அவருக்கு வருத்தம் வருகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் தன் பெயரை சொல்லவில்லையே என்று. இப்படி அல்லாஹ்வுடைய தூதரோடு ஈமான் கொண்ட எல்லா நபித்தோழர்களும் விரும்பினார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நானும் நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் என்னையும் நேசிக்க வேண்டும் என்று. அந்த சஹாபாக்கள் அவர்களுக்கு கொடுத்த கண்ணியம், மதிப்பு என்பது சாதாரணமானது கிடையாது. ஹுதைபியா உடன்படிக்கையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு சென்ற ஒரு காஃபிர் உர்வா இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி அந்த காஃபிர்களை பார்த்து சொல்கிறார், இவர்கள் யார் தெரியுமா? உர்வா இப்னு மஸ்ஊத் ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்காத குறைஷி காஃபிர். உர்வா சொல்கிறார், நான் எத்தனையோ அரசர்களை சந்தித்திருக்கிறேன், கிஸ்ரா கைசர் கோட்டைகளில் வசிக்கக்கூடிய அரசர்களை எல்லாம் சந்தித்திருக்கிறேன். ஆனால் எந்த ஒரு அரசருக்கும் அவர்களுடைய தோழர்கள் கொடுக்காத கண்ணியத்தை முஹம்மதின் தோழர்கள் அவர்களுக்கு கொடுப்பதை பார்த்து ஆச்சரியப்படுகிறேன். அவர் ஒன்றை சொன்னால் அதை செய்வதற்கு விரைகிறார்கள், கட்டளையிட்டால் அதை செயல்படுத்தும் வரை அவர்களோட துணை இருக்கிறார்கள். அவர்களை பார்க்கும் பொழுது கூட கண்ணியமான பார்வையில் பார்க்கிறார்கள். அவர்கள் உது செய்தால் கூட அந்த உதுவுடைய தண்ணீர் கீழே விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக அதை கையால் தாங்கி பிடிக்கிறார்கள். இப்படி ஒரு தோழர்களுடைய சமூகத்தை உலகத்தில் நான் பார்த்ததில்லை. நஜாசி அரசரை பார்த்திருக்கிறேன், கிஸ்ரா கைசரில் வசிக்கக்கூடிய அரசர்களை எல்லாம் பார்த்திருக்கிறேன். ஆனால் முஹம்மதின் தோழர்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை போன்று வேறு யாரிடத்திலும் நான் கண்ணியத்தை கொடுத்ததை நான் பார்த்ததில்லை என்று உர்வா இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி அவர் கூறினார். அந்த நேசம், அதையெல்லாம் சில நிகழ்வுகளை கூறி நாம் அடையாளம் காட்டலாமே தவிர அதை முழுமையாக விவரித்து விட முடியாது. பத்ருடைய போர்க்களம், அல்லாஹ்வுடைய தூதர் வரிசைகளை சரிபடுத்துகிறார்கள். இதையெல்லாம் எப்படி வரலாற்றில் இருந்து நாம் மறந்தோம் என்று எமக்கு தெரியவில்லை. பத்ருடைய போர்க்களத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வரிசையை சரிபடுத்துகிறார்கள். அப்போது ஒரே ஒரு நபித்தோழர் மட்டும் வரிசையை விட்டு வெளியே வந்து நிற்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொன்னார்கள், இஸ்தவ் யா சவாத், வரிசையை சரிபடுத்து சவாதே, ஏன் விலகி நிற்கிறாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கையில் இருந்த குச்சியால் அவரை கொஞ்சம் குத்தி உள்ளே அனுப்புகிறார்கள். சவாத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்திலே சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை, எனக்கு நீங்கள் நோவினை கொடுத்து விட்டீர்கள், நான் அதற்கு பழி தீர்க்க வேண்டும். அத்துறை சஹாபாக்கள் ஒன்று கூடி இருக்கும் பொழுது, எதிரிகள் அதை கண்காணித்துக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த குச்சியை அவருடைய கையில் கொடுத்து சொன்னார்கள், என்னை பழி தீர்த்துக் கொள் என்று. அல்லாஹ்வுடைய தூதரை, ஆடை இல்லாமல் இருந்தேன், நீங்கள் ஆடையோடு இருக்கிறீர்கள், ஆடையை உயர்த்துங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஆடையை உயர்த்துகிறார்கள், அவர்களை கட்டி அணைக்கிறார்கள், கையில் இருந்த குச்சியை தூக்கி எறிந்து. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவாதை பார்த்து கேட்டார்கள், சவாதை, ஏன் இப்படி செய்கிறாய்? சவாத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், கத் ஹதர மா தரா, என்ன நடக்கப் போகிறது என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த போர்க்களம் ஒன்று முடிவா அல்லது எங்களுடைய மரணமா தெரியாது. இதற்கு பிறகு நாங்கள் திருப்பி வருவோமா மாட்டோமா என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த பூமியை விட்டு நான் பிரியும் பொழுது நான் தொட்ட கடைசி தோளாக உங்களுடைய தோல் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், அதனால் இப்படி செய்தேன். அந்த போர்க்களத்தில் அவர் ஷஹீதானார். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி சஹாபாக்களுடைய முஹப்பத்தை எல்லாம்
நாம் புரிந்து கொள்வதற்கு எமக்கு ஒரு தனி சிந்தனை தேவைப்படும். அவ்வளவு தூரத்தில் தான் அந்த வரலாறுகளை விட்டு நாம் விலகி வாழ்கிறோம். இந்த நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்த மிகப்பெரிய சோதனைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய சோதனை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமான அந்த நாள். நபித்தோழர்கள் எல்லாம் ஸ்தம்பித்து விட்டார்கள். அந்த நிகழ்வை நாம் இப்போது சொன்னாலே நம்முடைய உள்ளம் அதை தாங்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அவ்வளவு பாரமான ஒரு நிகழ்வு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த அந்த நாள். இந்த பூமி முழுக்க வெளிச்சமானது, வெளிச்சத்தால் சூழ்ந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியில் பிறந்த பொழுது இந்த பூமி முழுக்க இருளானது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பொழுது. நபித்தோழருடைய வார்த்தை இது. எப்படிப்பட்ட நாளாக இருக்கும்? காலை அவர்களை பார்க்காமல் அவர்களுடைய காலை இருக்காது, மாலை இருக்காது. இரவில் அவர்களை பார்க்காமல் உறங்க செல்ல மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டிலிருந்து விழித்து வெளியே வருவதற்கு முன்னதாகவே அவர்கள் வரவேற்பதற்காக அதிகாலையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டின் வாசலில் நபித்தோழர்கள் எப்போதுமே அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டின் வாசலில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வருகைக்காக காத்திருக்கக்கூடிய தோழர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பிரவேசியை அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே சூரத்துல் ஹுஜராத்தை இறக்குகிறான். நபியோடு நீங்கள் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் அவர்கள் மனைவிமார்களோடு இருக்கும் பொழுது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உறவை ஒழுங்குபடுத்துகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக மட்டும் பார்க்கவில்லை, ஒரு நண்பராக பார்த்தார்கள், தோழராக பார்த்தார்கள், தலைவராக பார்த்தார்கள், ஒரு தளபதியாக பார்த்தார்கள், தங்களை வழிநடத்துபவர்களாக பார்த்தார்கள், தங்களுக்கு சிரமம் வரும் பொழுது உதவி செய்யக்கூடிய உதவியாளராக பார்த்தார்கள், தாங்கள் அனாதைகளாக இருந்தால் தங்களை அரவணைக்கக்கூடியவர்களாக பார்த்தார்கள். நண்பராக, தோழராக, தலைவராக, ஒரு தந்தையுடைய அந்தஸ்தில் கூட பல நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தார்கள். அவர்களுடைய திருமண நிகழ்ச்சியில் அல்லாஹ்வுடைய தூதர் கலந்து கொள்வார்கள். அவர்களுடைய வீட்டில் ஒரு புதிய வீடு கட்டப்பட்டால் அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்கப்படுவார்கள். இப்படி எல்லோரோடும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த அந்த நாட்களை விட்டு அந்த நபித்தோழர்களை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் பிரியக்கூடிய அந்த நாள் எப்படி இருக்கும்? அந்த நபித்தோழர்களுக்கு தாங்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியை விட்டு பிரிகிறார்கள். அதற்கு பிறகு ஒட்டுமொத்த நபித்தோழர்களுடைய வாழ்க்கையும் வித்தியாசமான முறையில் மாறுகிறது. அந்த நிகழ்வுகளை கொஞ்சம் பார்ப்போம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் கூறுவதாக, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமரை சந்திக்கிறார்கள் ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு. உமர் அவர்களை வாருங்கள் நாம் உம்மு ஐமனை சந்தித்து வருவோம் ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தாய்க்கு பிறகு மதித்த மிகச்சிறந்த பெண் உம்மு ஐமன் பரக்கா. உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய தாயுடைய அந்தஸ்திற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் மதித்த ஒரு பெண். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு உறுதுணையாக இருந்த பெண். அல்லாஹ்வுடைய தூதர் போர்க்களத்திலிருந்து திரும்பி வருவதை வரவேற்பதற்கு முதல் வரிசையில் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா. அபூபக்கர் அவர்களும் உமர் அவர்களும் உம்மு ஐமனை பார்ப்பதற்காக செல்கிறார்கள். உம்மு ஐமன் அபூபக்கரையும் உமரையும் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை பார்த்தவுடன் கண்கலங்கி அழ ஆரம்பிக்கிறார்கள். எதையெல்லாம் நினைத்து அவர்கள் கவலைப்படுகிறார்கள் பாருங்கள். அபூபக்கரும் உமரும் ஐமனுடைய அழுகையை பார்த்தவுடன் நினைக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரிவால் அவர்கள் எம்மை பார்த்தவுடன் அழுகிறார்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிகச்சிறந்த அந்தஸ்துகள் இருக்கும் என்பதை ஐமனை நீங்கள் அறியவில்லையா? ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், நான் அளவில்லை, அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கண்ணியமான அந்தஸ்துகள் இருக்கும் என்பதை தெரியாமல் நான் அளவில்லை. நான் அழுவதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்தோடு இந்த வஹி இந்த வானத்திலிருந்து நின்று விட்டதே என்பதை நினைத்துதான். ஐமனுடைய அந்த அழுகை, அவர்கள் கூறிய இந்த வார்த்தை அபூபக்கரையும் உமரையும் அழ ஆரம்பித்து விடுகிறது. 3 பேரும் சேர்ந்து அழுகிறார்கள். எப்படி அவர்களால் தாங்க முடியும்? வஹியை நேரடியாக பார்த்த நபித்தோழர்கள், வஹியை விரும்பியவர்கள், நபியோடு வாழ்ந்தவர்கள், அவர்களுக்கு அந்த நபியின் பிரிவு சாதாரண பிரிவு அல்ல. பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கடி நாம் கேள்விப்படக்கூடிய நிகழ்வுதான். பிலால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்க்கையில் கழித்த நாட்கள் தான் அதிகம். ஈமானை அல்லாஹ்வுடைய தூதரோடு ஏற்றதிலிருந்து மரணம் வரை பிலால் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு இல்லாத நாட்கள் என்று எண்ணுவது கடினம்.
காலை விடியல் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிலாலை பார்ப்பதில் தான். யார் எழுப்ப வருவார்கள்? ரசூலுல்லாஹுவை. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. பிலாலுடைய அதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை ஃபஜ்ருக்கு தயாராகுவதற்கு ஆரம்பம், தன்னுடைய நாளை தொடங்குவதற்கு ஆரம்பம். அந்த பிலால் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அதான் சொல்வதை விட்டு விலகிக் கொள்கிறார். ஏன்? அவர்கள் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை கூட முழுமையாக சொல்லுவதற்கு அவர்களால் முடியவில்லை. அந்த நேசம் அவர்களை தடுக்கிறது. அந்த நேசத்தின் விளிம்பு அந்த அதானை முடிப்பதற்கு கூட அவர்களுக்கு இடம் கொடுப்பதில்லை. கடைசி காலத்தில் உமர் அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகுதான் அந்த அதானை மறுபடியும் உமர் அவர்கள் கூற ஏவும் பொழுது அதை சொல்லுகிறார்கள். அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று வரும் பொழுது தேம்பி அழ ஆரம்பித்து விடுகிறார்கள். ஆனால் இப்படியே தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு கவலையோடு வாழ்ந்த பிலால் அவர்களுடைய மரணத்தின் பொழுது சிரிக்கிறார். மனைவி கேட்கிறார்கள், என் கணவரை கவலை அடையக்கூடிய இந்த நாளில் நீங்கள் சிரிக்கிறீரே ஏன்? சொன்னார்கள், கதன் நல்கல் அஹிப்பத முஹம்மத வ ஸஹ்பா அல்கல் அஹிப்பத முஹம்மத வ ஸஹ்பா. நான் நாளை முஹம்மதையும் அவர்களுடைய தோழர்களையும் சந்திக்க போகிறேனே, இதைவிட மகிழ்ச்சியான நாள் என்னுடைய வாழ்க்கையில் ஏது என்று கேட்டார். அவர்கள் விரும்பியது எதை? தூதரோடு வாழ்வதை. இந்த உலகத்தில் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு பறிபோகிவிட்டாலும் எப்படியாவது மறுபடியும் அந்த தூதரை நாங்கள் சந்தித்து விட வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள், நேசித்தார்கள். அதை அந்த நாட்களை எண்ணி தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த ஒரு ஹதீஸ் அந்த நபித்தோழர்களுக்கு ஒரு பெருநாளாக கருதப்பட்டது. பெருநாளுக்கு கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியை போன்று ஒரு நபியுடைய ஒரு செய்திக்கு அந்த நபித்தோழர்கள் மகிழ்ச்சியை கொடுத்தார்கள். அல் மர்உ மஅ மன் அஹப்ப. நாளை மறுமையில் ஒருவன் யாரை நேசித்தானோ அவர்களோடு இருப்பான் என்ற ஒரு செய்தி அவர்களுடைய உள்ளத்தில் ஆனந்தத்தை கொடுத்தது. ஏன்? அவர்கள் யாரை நேசித்தார்கள்? ரசூலுல்லாஹ்வை. அதனால் மகிழ்ச்சி அடைந்தார்கள். நான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறேன், மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்வேன் என்று. எம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் புரட்டி பாருங்கள். ரசூலை நாம் பார்க்கவில்லை இன்னும். அவர்களுடைய முகம் எப்படி என்று எம்முடைய பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியாது. அவர்களுடைய வாழ்க்கையை தான் படித்திருக்கிறோம், அவர்களுடைய குணங்களை படித்திருக்கிறோம், பண்புகளை படித்திருக்கிறோம் ஓரளவுக்கு. ஆனால் எம்முடைய உள்ளத்தில் அந்த ஆசை இருக்கிறதா? நான் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் நுழைந்தவுடன் நான் பார்க்கக்கூடிய முதல் முகமாக என்னுடைய தூதருடைய முகம் இருக்க வேண்டும் என்று கை வைத்து கேட்டு பாருங்கள். அந்த நினைவுகளை விட்டெல்லாம் தூரமாகிதான் ஏதோ ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதரோடு சொர்க்கத்தில் எப்படி வாழ்வது? அந்த வாய்ப்பை அல்லாஹ் அவர்களை பார்க்காதவர்களுக்கும் கொடுப்பானாக. இமாம் தபரானி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுவதாக, ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார். யா ரசூலல்லாஹ், நான் உங்களை என்னுடைய உயிரை விட நேசிக்கிறேன். தூதரிடத்தில் பொய் சொல்லிவிட முடியாது. ஏதோ சில புகழ்ச்சிகளுக்காக எல்லாம் தூதருக்கு முன்னால் பேசிவிட முடியாது. அல்லாஹ் வசனத்தை இறக்கி விடுவான், இவர் முனாஃபிக் என்று சொல்லுகிறார். அந்த நபித்தோழர், அல்லாஹ்வுடைய தூதரே, என் உயிரை விட உங்களை நான் நேசிக்கிறேன். நான் என்னுடைய செல்வத்தை விடவெல்லாம் உங்களை நேசிக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளை விடவெல்லாம் உங்களை நேசிக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களோடு நான் இருக்கும் பொழுது மன நிம்மதியோடு வாழ்கிறேன். உங்களை விட்டு பிரிந்து நான் வீட்டிற்கு சென்று விட்டால் உங்களை பார்க்காத வரை என்னால் நிம்மதியோடு இருக்க முடியவில்லை. உங்களுடைய முகத்தை நான் பார்க்காத வரை பொறுமையோடு இருக்க முடியவில்லை. ஓடி வந்து விடுகிறேன் உங்களை பார்ப்பதற்காக. அல்லாஹ்வுடைய தூதரே, என் மரணத்தையும் உங்களுடைய மரணத்தையும் நினைத்து பார்க்கிறேன். நீங்கள் மரணித்தால் சொர்க்கத்தில் உயர்ந்த நபிமார்களோடு இணைந்து விடுவீர்கள் என்று நான் நம்பிக்கை கொள்கிறேன். ஆனால் நான் சொர்க்கத்திலே நுழைந்தால் நான் உங்களை சொர்க்கத்திலே பார்க்க முடியுமா என்று கவலைப்படுகிறேன். என்ன ஒரு பணிவு பாருங்கள் தூதரிடத்தில். நான் நபித்தோழர் சொர்க்கத்திலே வந்து உங்களை பார்த்து விடுவேன் என்று சொல்லவில்லை. என்ன கேட்கிறார்? நம்ம இன்னைக்கு அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம சொர்க்கத்துக்கு போனா தூதரை பார்த்தரலாம்னு சொல்லி. அந்த தோழர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன? அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் நபிமார்களோடு சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் வாழ்வீர்கள். நானும் ஒரு சாதாரண ஒரு நபித்தோழர், உங்களை சொர்க்கத்தில் உங்களோடு வாழ்வதற்கு, உங்களை பார்ப்பதற்கு என்னால் முடியுமா என்று பயப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் மௌனமாகி விடுகிறார்கள்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கேள்விக்கும் இதை விரும்புவர்களுக்கும் பதில் சொல்கிறான் குர்ஆன். வமன் யுத்திஇல்லாஹ வரசூலஹு ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன். யார் அல்லாஹ்விற்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டார்களோ இவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்வால் அருள் செய்யப்பட்ட நபிமார்களோடு இருப்பார்கள். அவ்வளவுதான். அல்லாஹ்வால் அருள் செய்யப்பட்ட நபிமார்களோடு, உண்மையாளர்களோடு, சுஹதாக்களோடு, அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதானவர்களோடு, சாலிஹான மக்களோடு அவர்கள் வாழ்வார்கள். இந்த தோழமை தான் சிறந்த தோழமை. அல்லாஹ்வுடைய தூதரோடு மறுமையில் வாழ்வதற்கு அல்லாஹ் அந்த நபித்தோழருக்கு கொடுத்த நற்செய்தி, அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், தூதருக்கு கட்டுப்படுங்கள். தூதருக்கு கட்டுப்பட்டவர் நாளை மறுமையில் ஹவுதில் தூதரை சந்திப்பார். எங்கே சந்திப்பார்? ஹவுத், மஹ்ஷர் மைதானத்தில் இருக்கக்கூடிய அந்த நீர் தடாகம். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கரத்தால் தண்ணீரை எடுத்து கொடுப்பார்கள் அவர்களுடைய உம்மத்திற்கு. அதில் தண்ணீரை கொடுப்பவருக்கு, குடிப்பவருக்கு தாகமே ஏற்படாது. அதற்கு பிறகு அந்த ஹவுதில் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பார். தூதருக்கு கட்டுப்பட்டவர் யார் தூதருக்கு கட்டுப்படாமல், அதோடு மட்டுமல்லாமல் தூதருடைய வழியை விட்டு மாற்று வழிகளை பின்பற்றினார்களோ, அது தூதருடைய வழியை மாற்றி செய்தார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை கூறியிருக்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை மார்க்கமாக கட்டளையிட்டிருக்க, மார்க்கம் அல்லாத ஒன்றை மார்க்கமாக தூதர் கூறியதாக எவர் ஒருவர் செய்கிறாரோ அல்லாஹ்வுடைய தூதராலே அவர் விரட்டப்படுவார். ஹவுதிலிருந்து சுஹ்கன் சுஹ்கன், தூரமாகி விடுங்கள், தூரமாகி விடுங்கள் என்று விரட்டுவார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அல்லாஹ்வுடைய தூதரை நாளை மஹ்ஷரில் சந்திக்க வேண்டும் என்றால், மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரோட சொர்க்கத்தில் நுழைந்து அவர்களுக்கு அருகாமையிலேயே தங்களுடைய இருப்பிடத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நபித்தோழராக பிறக்க வேண்டும் என்ற நிபந்தனை எல்லாம் கிடையாது. அதற்கு நீங்கள் மக்காவில் பிறக்க வேண்டும், மதீனாவில் மரணமாக வேண்டும் என்ற நிபந்தனை எல்லாம் கிடையாது. அதற்கு இருக்கக்கூடிய ஒரே நிபந்தனை, அல்லாஹ்விற்கும் தூதருக்கும் கட்டுப்படுங்கள். அல்லாஹ் ஏவியதை செயல்படுத்துங்கள், அல்லாஹ் தடுத்ததை விட்டு விலக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஏவியதை செயல்படுத்துங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்ததை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். அது எம்மை சொர்க்கத்தில் அழைத்து செல்லும், தூதரோடு வாழ்வதற்கு எமக்கு உதவி செய்யும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாளை மறுமையில் அவர்களுடைய வீட்டுக்கு அருகில் 2 நபித்தோழர்களுடைய வீடுகள் அமையும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். யார் அந்த நபித்தோழர்கள்? இந்த நபித்தோழர்கள் என்னுடைய மறுமையில் என்னுடைய வீட்டின் அருகே இவர்களுடைய வீடுகள் இருக்கும், அண்டை வீட்டார்கள். தல்ஹா வ ஜுபைர் ஜாராய் ஃபில் ஜன்னah. தல்ஹாவும் ஜுபைரும் சொர்க்கத்தில் என் அண்டை வீட்டார்கள். இந்த ஹதீஸை பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் எழுந்தது. ஏன் இவர்களை மட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய அண்டை வீட்டார்கள் என்று சொன்னார்கள்? இந்த இருவரும் தூதருக்கு செய்த தியாகம் அவ்வளவு மகத்தானது. ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு 8 வயதில் இஸ்லாமை இருக்கிறார். மக்காவுடைய ஆரம்ப காலத்தில் 12வது வயதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மக்காவில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு உயர்ந்த மலைப்பகுதியில் வைத்து வேதனை செய்யப்படுகிறார்கள் என்ற ஒரு செய்தி ஜுபைர் அவர்களுக்கு வந்து சேருகிறது. 12 வயது வாலிபர் கையில் வாளை உயர்த்தி கொண்டு தூதரை நோவினை செய்பவர்களுடைய தலையை இந்த வாளால் வெட்டி வீசுவேன் என்று வீதிகளில் உலா வருகிறார். அது ஒரு வதந்தி. அல்லாஹ்வுடைய தூதர், மக்கள் எல்லோரும் சொல்கிறார்கள், குலாமுன் மஅஹு ஸைஃப், ஒரு சிறுவன் அவனுடைய கையில் வாள் இருக்கிறது என்று மக்கள் எல்லோரும் பேசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார்கள் அவரை, ஜுபைரை ஏன், எதை நீ சுமந்து செல்கிறாய், ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய்? அல்லாஹ்வுடைய தூதரை, நீங்கள் நோவினை செய்யப்படுவதாக நான் அறிகிறேன், அதனால் இந்த வாளை நான் உயர்த்தி பிடித்திருக்கிறேன். என்ன செய்வாய் இந்த வாளை கொண்டு? உங்களை நோவினை செய்பவர்களை பழி தீர்ப்பேன். இவர்தான் அல்லாஹ்வுடைய தீனுக்காக இவர் ஓங்கிய அந்த வாழ்தான் முதல் வாழ். இந்த ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. தல்ஹா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த நாள் ஒருவருக்கு உரித்தாகும் என்றால் அது தல்ஹாவிற்கு தான். இந்த நாள் உஹத், உஹதுடைய அந்த நாள் முழுவதும் சொந்தமானது யாருக்கு தான்? தல்ஹாவுக்கு தான்.
அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாக்கிறார்கள். அன்சாரிகள் எல்லோரும் கொல்லப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வருகிறார். 38 காயங்கள் அவருடைய முன்னுடம்பில், ஆயுதங்களால் அம்புகளால் துளைக்கப்பட்ட அவருடைய ஒரு கை செயலிழந்து போகிறது. கையில் காயம் அல்ல, அந்த போர்க்களத்திற்கு பிறகு தல்ஹாவிற்கு கை செயலிழந்து விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் உயிரோடு வாழக்கூடிய ஷஹீதை பார்க்க வேண்டும் என்றால் தல்ஹாவை பார்க்கட்டும் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாக்கிறார்கள். அம்புகள் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கொஞ்சம் தலையை உயர்த்தி காட்டுகிறார்கள். சொன்னார்கள், நஹ்ரி தூன நஹ்ரிக யா ரசூலல்லாஹ், என் கழுத்து இருக்கிறது உங்களுடைய கழுத்துக்கு பதிலாக, நீங்கள் தலையை உயர்த்தாதீர்கள். இந்த தல்ஹா அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருகில் அவர்களுக்கு இடம் கிடைத்ததன் காரணம் என்ன? நபித்தோழராக பிறந்தது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பதற்கு அவர்கள் செய்த தியாகம். இந்த அல்லாஹ்வுடைய தூதரை நாம் பாதுகாக்க முடியாது, அவர்கள் உயிரோடு இல்லை இந்த பூமியில். அவர்களுடைய வாழ்வு கபரில் வேறு. ஆனால் அவர்களுடைய சுன்னாக்களை பாதுகாக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எமக்கு கொடுத்திருக்கிறான். ஆனால் அதில் நாம் நடந்து கொள்ளக்கூடிய முறை, சுன்னாக்களை பாதுகாப்பதை, அதை கண்ணியமாக கருதி அதை செயல்படுத்துவதை வீரமாக நினைக்கக்கூடிய சமூகமாகவா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த பூமியில்? சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்வது, அல்லாஹ்வுடைய தூதரோடு மறுமையில் அவர்களோடு இருப்பது என்பது ஏதோ ஒரு சாதாரண விஷயமாக கிடைத்து விடாது. அது ஒரு பாக்கியம், அல்லாஹ் கொடுக்கின்ற மிகப்பெரிய அருள். அல்லாஹுவை மறுமையில் பார்ப்பது ஒரு வெற்றி, அதை விட வெற்றி கிடையாது. அதற்கு பிறகு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒருவருக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய அருள், ஹூரை விட, சொர்க்கத்துடைய மாளிகைகளை விட, சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய அத்துணை அருள்கொடைகளை விடவும் தூதர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பது. முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் ரபியா இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். ரபியா ஒரு ஏழ்மையான நபித்தோழர், மிக ஏழ்மையான நபித்தோழர். அவருடைய வரலாறு மிகச்சிறந்த வரலாறு, தேடி படியுங்கள். ரபியா இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதருக்கு பணிவிடையாளராக இருக்கிறார். அவர் சொல்கிறார், அவர்களே இந்த ஹதீஸை சொல்கிறார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு உது செய்யக்கூடிய பாத்திரத்தை கொண்டு செல்வேன். அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு பணியாளனாகவே அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் யாருக்கும் கொடுக்காத ஒரு வாய்ப்பை ரபியா அவர்களுக்கு கொடுத்தார்கள். அவர்களை பார்த்து ஒரு முறை சொன்னார்கள், ஃபகால் அலி சல், என்னிடத்திலே கேள், நான் உனக்கு அல்லாஹ்விடத்திலே கேட்டு தருகிறேன். இவ்வளவு பெரிய பாக்கியம். தூதர் துஆ கேட்பதை அல்லாஹ் மறுக்க மாட்டான். தூதருடைய துஆ அங்கீகரிக்கப்படும். அவர் ஏழ்மையான நபித்தோழர், அல்லாஹ்வுடைய தூதருக்கு பணிவிடை செய்வதுதான் அவருடைய வேலையை. அவர் வேறு ஏதாவது ஒன்றை கேட்டிருக்கலாம். அந்த நபித்தோழர் கேட்டார், அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னah, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தேவை எல்லாம் நாளை மறுமையில் உங்களுடைய தோழமை, அவ்வளவுதான். அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னah, எனக்கு வேண்டியதெல்லாம் நாளை மறுமையில் உங்களுடைய தோழமை தான். இந்த உலகத்தில் உங்களுக்கு பணிவிடையாளனாக இருக்கிறேன், நாளை மறுமையில் உங்களுடைய தோழமை தான் எனக்கு வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், அவ கைர தாலிக், வேறு ஏதாவது? அவர் சொன்னார், இல்லை யா ரசூலல்லாஹ், ஹுவ தாக், அதுதான், வேற எதுவும் வேணாம். நான் வேற எதையும் உங்கள்கிட்ட கேட்கல, சொர்க்கத்திலையும் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கூட கேட்கல. எனக்கு தேவை நாளை மறுமையில் உங்களுடைய தோழமை, அதை பெற்று தாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇன்னி அலா நஃப்ஸிக பிகத்ரத்தி சுஜூத், நீ எனக்கு உதவி செய் ரபியா, சுஜூதை அதிகப்படுத்துவதை கொண்டு. இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய ரியாது ஸாலிஹீன் என்ற கிதாபில் இதை பதிவு செய்கிறார்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கிதாபுக்கு ஷரஹ் சொல்லும் பொழுது, விரிவுரை சொல்லும் பொழுது, சுஜூதை அதிகமாக செய்யுங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று கூறியது தொழுகையை அதிகப்படுத்துங்கள், நஃபிலான வணக்கங்களை அதிகப்படுத்துங்கள். தொழுகை அதிகப்படுத்த முடியாது, நஃபிலான தொழுகைகளை அதிகப்படுத்தி தொழுங்கள். இதன் மூலமாக நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள், சொர்க்கத்தில் உங்களோடு நான் இருப்பதற்கு. சுப்ஹானல்லாஹ். இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய ரியாதுஸ் ஸாலிஹீனில்
இந்த ஹதீஸை எந்த பாடத்தின் கீழ் கொண்டு வருகிறார்கள் தெரியுமா? ஒரு முஹப்பத்துடைய பாடத்தில் கீழ் கொண்டு வரலாம், ரசூலை நேசிப்பது என்ற பாடத்தின் கீழ் கொண்டு வரலாம், அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்ட பாடத்தின் கீழ் கொண்டு வரலாம். ஆனால் அவர்கள் கொண்டு வந்த அந்த அறிவின் நுட்பத்தை பாருங்கள். முஜாஹதத்துன் நஃப்ஸ், நஃப்ஸோடு போராடுதல் என்ற பாடத்தின் கீழ் கொண்டு வருகிறார்கள். ஏன்? ஒருவன் இந்த அந்தஸ்தை அடைய வேண்டும் என்றால் சாதாரணமாக முடியாது. அவன் தன் நஃப்ஸோடு போராட வேண்டும், தன் நஃப்ஸுக்கு மாற்றமாக அவன் நடந்து வர வேண்டும். வணக்க வழிபாடுகளை நஃப்ஸு குறைக்கும் பொழுது அவன் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் இந்த அந்தஸ்தை பெற முடியும். இது ஒரு சாதாரணமாக எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய அந்தஸ்து அல்ல. இது ஒரு மிகப்பெரிய தியாகத்திற்கு பிறகு கிடைக்கக்கூடிய அந்தஸ்து. அதற்காக அந்த பாடத்தின் கீழ் இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் கொண்டு வருகிறார்கள். தொழுகைகளை, நஃபிலான வணக்கங்களை அதிகப்படுத்துதல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் ஒரு நாளில் 12 ரக்அத்துகள் நஃபிலான சுன்னத்தான வணக்கத்தை நிறைவேற்றுகிறாரோ, நாளை மறுமையில் அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறார். ஒவ்வொரு நாளும் 12 ரக்அத்தை ஒருவர் தொழுதால் சொர்க்கத்தில் அவருக்கு ஒரு வீடு கட்டப்படுகிறது. உலகத்தில் ஒரு வீடு கட்டுறதுக்காக இந்த துபாயுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கொடுக்கனாலும் கொடுக்க தயார் நம்ம. ஆனால் சொர்க்கத்தில் நாம் நிரந்தரமாக வாழப்போகின்ற இந்த பூமியை சென்றடைவதற்கு 12 ரக்அத் ஒதுக்கி நம்மளால தொழ முடியல. சுபஹுக்கு முன்னாடி 2 ரக்அத், துஹருக்கு முன்னாடி 4, பின்னாடி 2, மக்ரிபுக்கு பின்னாடி 2, இஷாவுக்கு பின்னாடி 2, அவ்வளவுதான். இதுல மிக முக்கியமான சுன்னா எது? ஃபஜ்ருடைய சுன்னா. நஃபிலான வணக்கங்களை, சுன்னத்தான வணக்கங்களை நிறைவேற்றுவது யாருக்கு வழக்கம் இல்லை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழக்கம் இல்லை பயணத்தில். ஆனால் ஃபஜ்ருடைய சுன்னாவை தவிர பயணத்தில் இருந்தாலும் போர்க்களத்தில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் ஃபஜ்ருடைய சுன்னாவை அல்லாஹ்வுடைய தூதர் நிறைவேற்றுவார்கள். சுன்னா தவறினால் தொழுகைக்கு பிறகு நிறைவேற்றுமாறு அறிவுறுத்துவார்கள். சுப்ஹானல்லாஹ். இப்படி இந்த நஃபிலான வணக்க வழிபாடுகள் மூலமாக அல்லாஹ்வின் நேசத்தையும் தூதரின் நேசத்தையும் விரும்ப வேண்டிய நாம் உலக விஷயங்களில் சிக்கி தவித்து ரொம்ப பிஸியா இருக்கேன். எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை. இன்னைக்கு ரொம்ப பிஸி. நம்ம தொழுகை முடிஞ்சோன்னு உட்கார்ந்து சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர்னு சொல்லி அந்த திக்ரை எண்ணி முடிக்கிறதுக்கே நம்முடைய நாக்குக்கு நேரம் கொடுக்க முடியல. நம்மளால அவ்வளோ பிஸியா இருக்கும் இந்த உலகத்துல. ஆனா எங்களுக்கு என்ன தேவை? இப்போ நம்ம துவா செஞ்சா கூட அல்லாஹ்வுடைய தூதரோட சொர்க்கத்துல வாழணும்னு சொல்லி ஆமீன் சொல்லுவோம். துஆ முயற்சி இல்லாமல் பலனை தராது. துஆ அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த துஆ இங்க இருந்து வரணும். இங்க இருந்து வரணும்னா அது செயலா மாறி இருக்கணும். செயலாக மாறாமல் அல்லாஹ் அந்த துஆவை அங்கீகரிக்க மாட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு புரியக்கூடிய ஆற்றலை தருவானாக. அந்த நபித்தோழர்கள் விரும்பியதெல்லாம் எதை? சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதரோடு நாங்கள் வாழ்வது. அதையே நோக்கமாக கொண்டு பயணித்தார்கள். அதற்காகவே தங்களுடைய வாழ்நாளில் ஒரு பெரும் பகுதியை ஒதுக்கி வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டார்கள். அந்த முஹப்பத் உள்ளத்தில் அப்படியே ஆழ்ந்திருக்க வேண்டும். யாருக்கு கிடைக்கும்? யாருடைய உள்ளத்தில் இந்த எண்ணமே ஓடிக்கொண்டிருக்கிறதோ அவருக்கு கிடைக்கும். அடிக்கடி சொல்லக்கூடிய நிகழ்வுதான். ஒரு ஷேഖிடத்தில் கேட்டார்கள், ஒரு மாணவர், அல்லாஹ்வுடைய தூதரை நான் பார்க்க வேண்டும் கனவில், எப்படி பார்ப்பது? அந்த ஷேக் அவர்கள் அவருக்கு பதில் சொன்னாமல் சொன்னார்கள், இரவில் என்னோடு விருந்துக்கு வா, என்னுடைய வீட்டுக்கு நீ விருந்துக்கு வா. விருந்துக்கு அழைத்தார்கள். அழைத்து உட்கார வைத்து சாப்பாட்டை, இரவுடைய உணவை கொடுத்தார்கள். உணவில் எல்லாம் உப்பு, உணவில் எல்லாம் உப்பு, எல்லா உணவிலும் உப்பு. தண்ணீரை கேட்டார், தண்ணீரை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் அந்த ஷேக். தண்ணீர் எல்லாம் உனக்கு கிடையாது, உறங்கு. காலை ஃபஜருக்கு அவரை எழுப்பினார்கள். எழுப்பி கேட்டார்கள், கனவு வந்ததா உனக்கு? கனவில் என்ன பார்த்தாய்? அவர் சொன்னார், தண்ணீர் ஆறுகள், தண்ணீர் கிணறுகள், தண்ணீரே என்னுடைய கனவாக இருந்தது என்று. அப்போது சொன்னார்கள், இதுதான் அதற்குரிய பதில், இதுதான் நீ கேட்ட கேள்விக்குரிய பதில். உன் உள்ளத்தில் தாகத்தின் பொழுது எது தேவைப்பட்டது? தண்ணீர் தேவைப்பட்டது. அதே நினைவில் இருந்தாய், அது உனக்கு கனவில் வெளிப்பட்டது.
நீ எப்போது உன்னுடைய முஹப்பத், உன்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய அன்பையே நிரம்ப வைத்திருக்கிறாயோ, அல்லாஹ்வுடைய தூதரை நீ கனவில் பார்ப்பாய். என்ன அந்த ஷேக் அவர்களுக்கு பதில் சொன்னார்கள், ஆம் கண்ணியத்துக்குரியவர்கள், இதுதான் எல்லாவற்றிற்கும் பதில். தூதரை நாளை மறுமையில் சந்திக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய நஃப்ஸோடு போராடி வெற்றி கொள்கிறான் ஒருவன், இவன் நிச்சயமாக நாளை மறுமையில் தூதரை பார்ப்பான், அல்லாஹ் நாடினால். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கியமாக சொன்னார்கள், உங்களில் எனக்கு மிக விருப்பமானவர், நபித்தோழர்களை மட்டுமல்ல, இந்த உலகத்தில் கடைசியாக பிறக்கப் போகின்ற மனிதன் வரை உங்களில் நான் விரும்பக்கூடிய மனிதன். ரொம்ப முக்கியமான விஷயம் கேளுங்க. நாளை மறுமையில் என்னுடைய இருப்பிடத்திற்கு அருகில் தங்களுடைய இருப்பிடத்தை ஆக்கிக் கொள்ளக்கூடியவர். அஹாசினகும் அஹ்லாகா, உங்கள் குணங்களை அழகுபடுத்தியவர்கள் தான். உங்களில் குணங்களை அழகுபடுத்தியவர்கள் தான். அடிக்கடி சொல்லக்கூடியதுதான், சொர்க்கத்திற்கு நுழைவதற்கு நாம் வைத்திருக்கக்கூடிய அளவீடுகள் எல்லாம் தொழுகை, ஜகாத், ஹஜ், நோன்பு. இதான் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். இந்த தொழுகை, இந்த நோன்பு, இந்த ஹஜ், இந்த ஜகாத், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நாம் பேணக்கூடிய ஹலால் ஹராம் எல்லாம் வீணாகிவிடும். சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அமலாக நாம் இதை செய்யும் பொழுது இவையெல்லாம் நரகத்திலே எம்மை சேர்க்கக்கூடிய அமலாக மாறிவிடும். அவருடைய வாழ்க்கையில் குணத்தில் அவர் தன்னை சீர்படுத்தவில்லை என்றால், தன்னுடைய குணம் அவருடைய வாழ்க்கையில் சீராக இல்லை என்றால், மனிதர்களிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய முறையை அவர் சரிபடுத்திக் கொள்ளாத வரை அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய உறவை அவரால் சீரமைக்க முடியாது. ஒருவன் தன்னுடைய மனைவிக்கு நல்ல கணவனாக வாழாத வரை உலகத்திற்கே நல்லவனாக வாழ்ந்தாலும் தன் ரப்புக்கே சிறந்த அடிமையாக வாழ்வதற்கு முயற்சி செய்தாலும் முடியாது. அதான் இந்த தீன். خيركم خيركم لأهله وأنا خيركم لأهلي. உங்களில் சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்தாரிடத்தில் சிறந்தவர், நான் சிறந்தவன் என்னுடைய குடும்பத்தாரிடத்தில். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, குணத்தின் அடிப்படையில் இந்த ஒட்டுமொத்த சமூகமும் சிதைந்து கிடக்கிறது. நேர்மை, உண்மை என்று மார்க்கம் கொடுக்கக்கூடிய அளவீடுகள் எல்லாம் இன்று முஸ்லிம்களாலே உடைக்கப்படுகிறது. முன்னாடி இல்மில்லாமல் மார்க்கத்துடைய அடிப்படைகளே தெரியாமல் வாழ்ந்த ஒரு சமூகம் இருந்தது. ஆலிம்கள் சொல்வது மட்டும்தான் அவர்களுக்கு. குர்ஆனை திறந்தோ ஹதீஸை திறந்தோ அந்த சமூகம் படித்தது கிடையாது. ஆனால் அவர்களிடத்தில் இருந்த ஒழுக்கம், அவர்களிடத்தில் இருந்த நேர்மை, அவர்களிடத்தில் இருந்த பண்பு இன்று மார்க்கத்தை படித்து அதை தெரிந்து அதை மக்களிடத்தில் எடுத்து வைக்கக்கூடிய மனிதர்களிடத்தில் கூட இன்று கிடையாது. இல்ம் இல்லாமல் வாழ்ந்த, கண்ணியத்தோடு வாழ்ந்த சமூகம் கூட குண அடிப்படையில் இல்மை பெற்றுக் கொண்டதற்கு பிறகு பெருமைகள், பொறாமைகள், அவர் நான், நீ, நான் என்று வேற்றுமையில் வாழக்கூடிய மக்களாகத்தான் பெரும்பான்மையான சமூகத்தை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குணத்தை எங்கெல்லாம் நிரூபிக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் கூறுகிறான், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய தீனை விட்டு விலகினால் அல்லாஹ் உங்களை விட்டு வேறொரு சமூகத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். அவர்களுடைய தன்மைகள் என்ன தெரியுமா? அவர்களும் அல்லாஹுவை நேசிப்பார்கள், அவர்களையும் அல்லாஹ் நேசிப்பான். அவர்களையும் அல்லாஹ் நேசிப்பான். அதில்லத்தின் அலல் முஃமினீன் அஇஸ்ஸத்தின் அலல் காஃபிரீன். அல்லாஹ் முதல் குவாலிட்டியை கொண்டு வர்றார், முதல் கேரக்டர் இதுதான். அவர்கள் முஃமின்களோடு பணிவோடு நடந்து கொள்வார்கள். முஃமின்களோடு பணிவோடு நடந்து கொள்வான். தான் முன்னேறுவதை விட தன்னோடு வாழக்கூடிய ஒரு சகோதரன் முன்னேறுவதை தன் வெற்றியாக அவன் கருதுவான். சமூகத்தில் யார் ஒருவன் தன்னை முன்னேற்றிக் கொள்ள வெளியே வந்தாலும் அவனுக்கு கை கொடுத்து உயர்த்தி விடுவான். இங்க அப்படியே சமூகம் இருக்கு. நான் தான் இந்த சமூகத்தில் இருக்க வேண்டும், என்னை தவிர யாரும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடாது. நான் தான் இந்த சமூகத்தை வழிநடத்த வேண்டும், என்னை தவிர யாரும் இந்த சமூகத்தை வழிநடத்தக் கூடாது என்று இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர பெரும்பான்மையான சமூகம் இன்று இந்த பணிவையே மறந்து விட்டது. முஃமின்கள் தங்களோடு பணிவோடு, பாசத்தோடு, அன்போடு, பரிவோடு நடந்து கொள்வார்கள்.
ஒருவன் தவறு செய்தால் கூட அவன் மனம் நோகாமல் அந்த தவறை திருத்துவார்கள். எப்படி இன்பமான நேரத்தில் அவரோடு இருந்தானோ அது போன்று துன்பமான நேரத்தில் இன்பமான நேரத்தில் இருந்ததை விட அவரோடு இருப்பான். பலன் இருந்தால் இன்று நட்பு, பலன் இல்லை என்றால் நட்பே கிடையாது. இருக்கு இன்பம் வந்தால் அவரோடு வாழ்வான், துன்பம் அவரிடத்திலிருந்து வந்து விட்டால் அவருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை என்றுவான். தான் இன்னைக்கு உலகம். அந்த உலகத்தில் இந்த முஸ்லிம்களும் அவர்களை போன்று வாழ்வதை நினைக்கும் பொழுதுதான் தெரிகிறது தூதருடைய வாழ்வை விட்டு நாம் எவ்வளவு தூரத்தில் வாழ்கிறோம் என்று. காஃபிர்களோடு கடுமையாக நடந்து கொள்வார்கள். காஃபிர்களோடு கடுமையாக நடந்து கொள்வார்கள் என்றால் என்ன அர்த்தம்? அடிக்கடி குர்ஆன்ல படிக்கிறவங்கள என்ன அர்த்தம்? காஃபிர்களை பார்த்தா பேச மாட்டாங்களா? அவங்களோடு உறவை துண்டித்து வாழ்வார்களா? இறை மறுப்பாளர்களை பார்த்தால் விரட்டி விடுவார்களா? அதான் கடுமையா? அல்லாஹ்வுடைய தீனை அவர்களுக்கு முன்னால் பின்பற்றுவதிலிருந்து கடுமையோடு இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தீனை பின்பற்றுவதற்கு அவர்களை பார்த்து வெட்கப்பட மாட்டார்கள். இன்னைக்கு எல்லாருடைய உள்ளத்திலையும் இது இருக்கு. தன்னை முஸ்லிம் என்று வெளிப்படுத்துவதற்கு பிற மதத்தார்கள் முன்னால் நாம் பயப்படுகிறோம். பயப்படுகிறோம் என்று சொல்வதை விட வெட்கப்படுகிறோம் பலர். அவர்களுக்கு முன்னால் நாம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்வதற்கு பலர் வெட்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு முன்னால் பேசும் பொழுது இஸ்லாம் என்ற வார்த்தையை சொல்வதற்கு வெட்கப்படுகிறார்கள். அல்லாஹுடைய மார்க்கத்துடைய சில நிபந்தனைகளை போதனைகளை வெளிப்படுத்தும் பொழுது அவர் என்னை தவறாக நினைத்துக் கொள்வாரோ என்று கருதுகிறார்கள். எது கண்ணியம்? இதுவா? உமர் இப்னு கத்தாப் அவர்கள் சொன்னார்கள், இழிவாக இருந்த எமக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் கண்ணியத்தை கொடுத்தது. யார் ஒருவன் இந்த இஸ்லாம் அல்லாத வேறு வழிகளில் கண்ணியத்தை தேடுவானோ அவன் இழிவைத்தான் அடைவான். இப்படி அல்லாஹ்வுடைய தீனை பின்பற்றுவதில் கடுமை காட்டுவார்கள் இறை மறுப்பாளர்களுக்கு முன்னால். இவர்கள் இந்த தீனை நேசிப்பதை பார்த்து அவர்களுக்கும் இந்த தீனை நேசிக்க வேண்டும் என்ற விருப்பம் வரும். ஆனால் இன்று நாமே வெட்கப்படுகிறோம் இந்த தீனை வெளிப்படுத்துவதற்கு. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்வதற்கு மறுமையில் இன்னும் சில முக்கியமான காரணிகளை சொன்னார்கள். நானும் யத்தீமை பாதுகாப்பவரும் யத்தீமை அரவணைப்பவரும் நாளை மறுமையில் இந்த இரண்டு விரல்களை போன்றிருப்போம். இந்த சப்ஜெக்டே நம்முடைய வாழ்க்கையில் கிடையாது. எத்தீம்களை அரவணைப்பது, எத்தீம்களை பாதுகாப்பது, எத்தீம்களுக்கு உதவி செய்வது என்ற ஒரு விஷயமே நம்முடைய வாழ்க்கையில் கிடையாது. நமக்கு எம்முடைய குழந்தைகளை பார்க்கறதுக்கே நேரம் இல்லை. இதுல எங்க எத்தீம் குழந்தைகளை பாதுகாக்கிறதுங்கிற எண்ணம் தான் பலருக்கு இருக்கு. அல்லாஹ் அக்பர். இது ஒரு பெரிய இது தனியாக பேசப்பட வேண்டிய நிகழ்வுகள். எத்தீம் குழந்தைகள் யாராக இருந்தாலும், அவர்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் பிற மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை கருணையோடு பார்ப்பது, அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் அவர்களுக்கு தேவையான வசதிகளையும் செய்து கொடுப்பது இந்த உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு கடமை, பொறுப்பது. எத்தீம்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு எத்தீம் தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு எத்தீம் தான். அவர்களுடைய பிறப்பை பற்றி ஒரு ஆசிரியர் சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், ஒரு எத்தீமான குழந்தை இந்த பூமியில் பிறந்தது உலகத்தில் வாழக்கூடிய எத்தீம்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பதற்காக. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர். எத்தீம்களை விரட்டாதீர்கள் நபியே. இந்த எத்தீம்களோடு இருக்கக்கூடிய உறவை நாம் அதிகப்படுத்த வேண்டும். எவ்வளவோ ஆர்ஃபனேஜ் இருக்கு. அங்கெல்லாம் நமக்கு உதவி செய்வதற்கு நம்மகிட்ட காசு இல்லாட்டா கூட அவர்களோட போய் கொஞ்ச நேரம் உட்கார்றதுக்கு கொஞ்சம் நேரத்தையாவது நம்ம கொடுக்கணும். அவர்கள் யார் என்பதை தேடி அடையாளம் கண்டுபிடித்து அவர்களுக்கு தேவையான வசதிகளை எம்மால் முடிந்த அளவு செய்து கொடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நமக்கு வழிகாட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், என் மீது யார் ஒருவன் அதிகமான ஸலவாத்தை எடுத்து வைப்பாரோ நாளை மறுமையில் அவர் என்னுடைய இருப்பிடத்திற்கு அருகில் இருப்பார். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் என்ற ஸலவாத்தை யார் ஒருவன் அதிகம் கூறுவாரோ அவர் நாளை மறுமையில் என்னோடு இருப்பார். என்னுடைய வீட்டிற்கு அருகில், இருப்பிடத்திற்கு அருகில் தன்னுடைய இருப்பிடத்தை அமைத்துக் கொள்வார். அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரை எப்போதெல்லாம் உச்சரிக்கிறோமோ, எப்போதெல்லாம் கேள்விப்படுகிறோமோ,
எங்கெல்லாம் அந்த பெயரை நாம் நினைக்கிறோமோ அப்போதெல்லாம் எம் நாவுகள் அந்த தண்ணீரை வற்றும் அளவிற்கு நாம் சொல்ல வேண்டும், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஸலவாத்தை எம்மால் முடிந்த அளவு நாம் கூறிக்கொண்டே வர வேண்டும். யார் என் மீது ஒரு முறை ஸலவாத்தை கூறுவானோ அவன் மீது அல்லாஹ் 10 முறை அருள் செய்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னும் சில வழிகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த எண்ணத்தோடு நாம் வாழ வேண்டுமா, அல்லது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களோடு இந்த எண்ணங்களை மறந்து நாம் வாழ வேண்டுமா என்று முடிவெடுக்கக்கூடிய தருணம் இது. நபித்தோழர்கள் விரும்பிய வாழ்க்கை இந்த உலகத்தில் நான் மரணித்ததற்கு பிறகு அந்த தூதரோடு வாழ்வது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தூதர் மரணித்த நாளில், தூதர் விரும்பிய அந்த நாளில் தானும் மரணித்து அதே தினத்திலேயே அடக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு திங்கட்கிழமை. நாம் யோசித்து பாருங்கள், ஒரு கற்பனை செய்யுங்கள். அல்லாஹ் நாளை மறுமையில் நமக்கு சொர்க்கத்திலே நுழைவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தால், இன்ஷா அல்லாஹ் அந்த தூதரை அல்லாஹ் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினால், அந்த முதல் சந்திப்பை நாம் எப்படி ஆக்கிக் கொள்வோம்? ஒரு முஃமின் இதை சிந்திப்பான், இதை ஆசை கொள்வான். தூதரை சந்திப்பதற்கு நான் அணியக்கூடிய ஆடை என்ன சொர்க்கத்தில்? யாரையெல்லாம் அழைத்துக் கொண்டு தூதரை சந்திக்க செல்லுவேன்? என் மனைவிமார்களை, குழந்தைகளை அழைத்துக் கொண்டு தயாரித்து அலங்கரித்துக் கொண்டு வாருங்கள் ரசூலை சந்திக்க செல்லுவோம் என்று சொர்க்கத்தில் அந்த வீதிகளில் நடந்து செல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். இது ஒரு கற்பனை. ஒரு முஃமின் இந்த ஆசையை கொள்ள வேண்டும். அவர்களை சந்திப்பதற்கு முன்னால் யாரையெல்லாம் நான் சந்திப்பேன்? எந்த நபித்தோழர்களை எல்லாம் சந்தித்ததற்கு பிறகு அவர்களை சந்திப்பேன்? நபித்தோழர்கள் எல்லாம் படை சூழ்ந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் அடையாளம் காட்டப்படும் பொழுது, நான் அவர்களை சந்திப்பதற்கு வந்திருக்கிறேன் என்று அறிவிக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் எம்மை எப்படி வரவேற்பார்கள்? நாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சலாம் கூற, அல்லாஹ்வுடைய தூதர் எமக்கு சலாமிற்கு பதில் கூற, எம் நலவை அல்லாஹ்வுடைய தூதர் விசாரிக்க, அல்லாஹ்வுடைய தூதரின் நலவை நாம் விசாரிக்க, அல்லாஹ்வுடைய தூதர் எம்மை கட்டி அணைக்க இன்ஷா அல்லாஹ் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் அல்லாஹ் எனக்கு தருவானா என்ற ஏக்கம் ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்து கிடக்க வேண்டும். அதுதான் முஹப்பத், அதுதான் உண்மையின் நேசம். அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய வாழ்வில் நான் செய்த நன்மைகளை மலக்குகளின் மூலமாக தெரிந்து கொண்டு அந்த நபித்தோழர்களுக்கு அறிவிக்கும் பொழுது என்னுடைய அந்த நிலைமையை குறித்து, அந்த நிலைமை எப்படி இருக்கும்? அபூபக்கரை சந்திப்பேன் ரலியல்லாஹு அன்ஹு, உமரை சந்திப்பேன், என் மனைவிமார்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்களை சந்திப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, இப்படி நபித்தோழிகளுடைய கூட்டத்தினுடைய மனைவிமார்கள் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு சலாம் முகர்ந்து அவர்களோடு உறவுகளை அமைத்துக் கொள்வார்கள். இது அல்லவா வாழ்க்கை? இதை நினைத்து வாழ்வதல்லவா வாழ்க்கை? கண்ணியத்துக்குரியவர்களை, இந்த அன்பை உணருங்கள். இதுவே எம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அடைவதற்கு கூறிய வழிகளை பின்தொடர்ந்து அதையே எண்ணமாக நோக்கமாக நிறுத்தி யாரொருவன் அல்லாஹ்விடத்தில் இதை உள்ளத்திலிருந்து பிரார்த்தனை செய்கிறாரோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் வாழக்கூடிய வாய்ப்பை அவருக்கு அல்லாஹ் தருவான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நினைவை நம்முடைய உள்ளத்தில் அதிகப்படுத்துவானாக. இந்த எண்ணத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை வாழ வைப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து அவர்களோடு அவர்களுக்கு அருகாமையில் சொர்க்கத்தில் வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. இந்த அறிவுரையை முதலாவதாக எனக்கும் பிறகு உங்களுக்கும் ஆக்கிக் கொள்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும். திடீரென்று அழைக்கப்பட்ட அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுமையான நற்கூலிகளை அல்லாஹ் வழங்கட்டும். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அக்கூலு கௌலி ஹாதா சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக். அஷ்ஹது அல்லா